வருஷத்தை மிக சிறப்பாக நாம் நிறைவு செய்கிறோம், சந்தோஷமாக முடிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் தான், அவருடைய கிருபை தான். அதை நினச்சி நம்ம துதிக்கிறதற்கு இந்த நல்ல ஆராதனை போதாது. கொஞ்ச நேரம் நமக்கு நிச்சயமாக போதாது. உங்கள் முழு பலத்தோட, முழு மனதோட, முழு ஆத்மாவோட கர்த்தரை துதிக்கும். எத்தனையோ காரியங்கள் அவர் நினைத்தார், அவர் நன்மை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவர் மாறாதவர். ஆமென். அவருடைய நல்ல கிருபைக்காக நான் உங்களை துதிக்கிறோம் சொல்றோம். நல்ல வலது கரத்தை உயர்த்தி, என்னை நடத்தினீரே, என்னை ஆதரித்தீரே, என்னை தாங்கினீரே, என்னை ஏந்தினீரே, என்னை சுமந்தீரே, என்னை தப்புவித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியார்.
காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது உணர்ந்து ஓ தேவனே ஆமே தேவ கிருபை என்னும் உள்ளது, அவர் கிருபை என்னும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஆமே அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போ. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியாம் ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியாம் ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே ஆமே தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை ஆமே அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரண்டான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரண்டான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்னும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்னும் துதியுங்கள், பாதுகாத்தாரே திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர். முன் சென்றாரே, அவர் நல்லவர் என்றும் உள்ளதே. எங்களை நடத்தினவரே, எங்களை பலப்படுத்தினவரே, எங்களுக்கு உதவி செய்தவரே, எங்கள் நெருக்கத்தில் நாங்கள் கூப்பிட்ட போது எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை விடுதலை ஆக்கினவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி எங்கள் குடும்பத்தை நடத்தின தெய்வமே, எங்கள் வேலைகளை ஆசீர்வதித்த ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட வாழ்வில் நன்மை செய்த கர்த்தாவே, உமக்கு நன்றி. உம்முடைய தயவுக்கு நன்றி, உம்முடைய காருண்யத்திற்கு நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்கு நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை விசாரித்தீரே, ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தந்தீரே, எங்கள் பாத்திரங்களை எல்லாம் நிரம்பி வழிய செய்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம்பா. எங்கள் குறைவுகளை நிறைவாக்கினீரே, எங்கள் பொருளாதார தேவைகளை சந்தித்தவரே, உமக்கு நன்றி. ஆபத்தில் எங்களை விடுதலை ஆக்கினவரே நன்றி. எங்க வியாதிகளில் எங்களை சுகமாக்கினவரே நன்றி. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாத்தவரே நன்றி. அல்லேலூயா. எங்கள் ஜெபத்தை கேட்டவரே நன்றி. எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி. நீங்க எங்களுக்கு நன்மை செய்தபடினா உங்களை நன்றியோடு நாங்க பாடுறோம்பா. நீங்க எங்களை தேடி வந்து எங்களுக்கு உதவி செய்தபடினா உங்க கருணைய, உங்க கரிசனையை எண்ணி நாங்க துதிக்கிறோம்பா. அல்லேலூயா.
மரணத்தின் விளிம்பில் இருந்து எங்களை காப்பாற்றினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள் எங்களை மறைத்து கொண்டீரே, எங்களை மூடிக்கொண்டீரே. நன்றி. ஓ நன்றி அப்பா. எங்களுக்காக அநேக நன்மைகளை நீர் ஆயத்தம் பண்ணி அதை ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு அனுபவமாக்கி கொடுத்தீரே. நன்றி. அல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த பாடுவோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்து பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நம்மை மறவா எண்ணியே துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. எண்ணியே துதிக்க வந்தோ.
நீங்க செஞ்ச நன்மையை நாங்க நினைக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்க செய்த உதவியை நினைக்கிறோம்ப்பா. உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்று அனுபவித்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை நினைக்கிறோம்ப்பா. சரியான நாளிலே, சரியான இடத்திலே, சரியான நேரத்திலே நீர் செய்தீரே. சரியான நபர் மூலமாய் நீர் செய்தீரே. அதையெல்லாம் நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் நம்மால் உறுதியாய் சொல்ல முடிகிறது, கர்த்தர் தான் உதவி செய்தார். அதனால இந்த வருஷத்தை இன்றோடு நாம் நிறைவு செய்தாலும் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு, நமக்கு ஒரு நல்ல நிச்சயம் இருக்கு. இனியும் அவர் நம்மை நடத்துவார். என்ன தேவையா இருந்தாலும் அவர் அதை சந்திப்பார். எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் அதை நமக்கு வெற்றிகரமாய் முடிய பண்ணுவார். எதை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்தபடினால இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், வரப்போகிற புதிய ஆண்டிலும் அவரால் செய்ய முடியும். ஏன்னா அவர் செய்ய நினைத்தது தடைபடலை. இந்த வருஷம் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடலை. அல்லேலூயா. ஆனா நாம சில நேரத்தில் நினைக்கிறோம், இந்த காரியம் நடந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், இந்த அற்புதம் என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு கிடைச்சிருந்தா அது எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். நான் அந்த குறிக்கப்பட்ட அந்த மாதத்துல நான் அதுக்காகவே வெயிட் பண்ணேன், நான் அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஆனா நடக்கலையே நம்ம நினைக்கிறோம். இல்லை இல்லை, கர்த்தர் நினைச்சது ஒண்ணு என்ன செய்யாது, தடைபடவே தடைபடாது. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைச்சதை யாராலும் தடுக்கவும் முடியாது. அதனால எதிர்மறையான நினைவுகளெல்லாம் அகற்றி விட்டு, இந்த சூழ்நிலை தான் காரணம், இந்த நபர் தான் காரணம் இப்படின்னு அது இதெல்லாம் யோசிக்காம எத்தனை பேரால் தைரியமா சொல்ல முடியும், என் வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்தது தடைபடலைன்னு என்னால தைரியமா சொல்ல முடியும் ஆண்டவர், என்னால உறுதியா சொல்ல முடியும் ஆண்டவர். ஜனவரி மாதத்தின் முதல் நாள் தொடங்கி இந்த டிசம்பர் மாதத்தின் 31ஆம் தேதி வரைக்கும் என் வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்னு திட்டம் பண்ணீங்களோ அதை நீங்க நிறைவேற்றினீங்கப்பா. எனக்காக என்னென்ன நன்மைகளை நீர் முன்குறித்தீரோ அதெல்லாம் நான் அனுபவிக்க எனக்கு உதவி செஞ்சீங்கப்பா. எதுவுமே நான் பெற முடியாம போகல, எதையுமே நான் அனுபவிக்க முடியாம போகல. இந்த ஆண்டில் நான் அனுபவிக்க வேண்டிய அனுகிரகத்தை நீங்க செஞ்சதற்காக நன்றி. நான் தாழ்ச்சி அடையேன், நான் பயப்படேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் நிலைத்திருப்பேன். ஆமென். அல்லேலூயா. இப்படிலாம் நீங்க சொன்னதை கர்த்தர் இந்த வருஷத்துல நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வாக்கினால் சொன்னதெல்லாம் அவர் கரத்தினால் நிறைவேற்றி இருக்கிறோம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அதனால நீங்க நடக்கலையே, கிடைக்கலையே, இந்த மனநிலைக்கு வரவே அவசியம் இல்லை. எல்லாம் என் நன்மைக்காக, எல்லாம் என் நலனுக்காக, எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக. அவர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே நான் இந்த வருடத்தில் பெற வேண்டிய எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன். என் குடும்பம் பெற்று அனுபவிக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் என் குடும்பம் பெற்றிருக்கிறது. என் பிள்ளைகளுக்குரிய நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. என் வேலையில் தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகி இருக்கிறது. என்னுடைய தொழில்களிலும் என்னுடைய வியாபாரங்களிலும் இந்த ஆண்டிலே நல்ல லாபங்களை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நல்ல முன்னேற்றங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. நல்ல உயர்வுகள் என்னை தேடி வந்திருக்கிறது. அல்லேலூயா. இவைகளுக்காக நான் நன்றி சொல்றேன். ஆமென். சில நேரத்தில் கர்த்தர் அமைதியா இருந்தார், எந்த பதிலுமே நிச்சயில கொடுக்காதது போல் இருந்தது. ஆண்டவர் ஒன்றுமே செய்யாதது போல் இருந்தது. ஆனா அது உண்மையா? ஆண்டவர் செயல்படாமல் இருந்தாரா? ஆண்டவர் உங்கள் பட்சமா இல்லாம இருந்தாரா? உங்க கூட இல்லாம உங்களை தனியா என்னைக்காவது விட்டுட்டாரா?
இல்லவே இல்லை. அவர் சில காலங்களிலே சில சூழ்நிலைகளிலே அமைதியா இருப்பது போல தோன்றினார். நாம எதிர்பார்த்த விதத்தில் அவர் கிரியை செய்யவில்லை என்றால் அவருடைய கிரியைகள் நடக்கத்தான் செய்தது. அவருடைய செயல்கள் வெளிப்படத்தான் செய்தது. அவர் எப்படி செயல்பட விரும்பினாரோ அப்படி அவர் இந்த வருஷத்துல என் வாழ்க்கையில் அவர் செயல்பட்டார். உங்க வாழ்க்கையில் அவர் செயல்பட்டார். நம் வாழ்வில் அவர் செயல்பட்டார். இதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இதை யாரும் மறுக்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த மாதிரி சைலண்ட் பீரியட்ல நமக்கு கொஞ்சம் எப்படி இருக்கும், அங்கலாய்ப்பு என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். உடைந்த பாத்திரத்தை போலானேன், நானோ சிறுமையும் எளிமையுமானவன். எவ்வளவா என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். என் சத்துருக்கள் என்னை சுற்றிலும் என்ன செய்றாங்க, வளைந்து கொள்ளுகிறார்கள். நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். என் மேல தன்னுடைய குதிங்காலெல்லாம் உயர்த்துகிறான். வீணான பழி என் மேல் சுமத்தப்பட்டது. இப்படியெல்லாம் சில சூழ்நிலைகள் என்ன செஞ்சிருப்போம், கடந்து வந்திருப்போம். ஆனா அதனுடைய முடிவை பாருங்க, மகிமை. அல்லேலூயா, ஆசீர்வாதம். கொஞ்சம் அந்த நெருக்கங்கள், அந்த வேதனைகள், அந்த பாடுகள் இருந்தாலும் அதற்கு மத்தியில் அவர் நம்முடைய பெருமூச்சை கவனித்தார். அவர் நம்முடைய கண்ணீரை கண்டார். அவர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அவர் நமக்கு பதில் கொடுத்தார். அவர் நமக்காக இறங்கினார். அல்லேலூயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி மறவாம நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாம நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி நீரே. இரவும் என்னை நினைத்து நன்றி நன்றி ஐயா. நன்றி. ஹல்லேலூயா. அப்ப இந்த வருஷம் முழுவதிலும் நமக்கு நன்மை செய்த ஆண்டவர் இந்த வருஷத்தோடு அதை ஸ்டாப் பண்ண விரும்பல, தொடர விரும்புகிறார். வரக்கூடிய புதிய ஆண்டிலும் அவருடைய நன்மைகள் நம்மை தொடர வேண்டும். அவருடைய கிருபைகள் நம்மை தொடர வேண்டும். அவருடைய இரக்கங்களால் நாம் முடிசூட்டப்பட வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாம் சுதந்திரிக்க வேண்டும். அப்ப நாம் நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்கிறவர்கள். அல்லேலூயா. நமக்குன்னு சில எய்ம்ஸ் உண்டு, அப்படிதானே? நோக்கம்,
அப்படிதானே? நமக்கு நிறைய ட்ரீம்ஸ்லாம் உண்டு, கனவுகள். இப்படிலாம் இருக்கணும், வாழ்க்கையில் இதெல்லாம் சாதிக்கணும், இதெல்லாம் நான் செய்யணும், என் லைஃப் டைமில் இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும். நிறைய நம்ம என்ன செய்யறோம், ஆசைப்படுறோம். ஆனால் இவைகளும் தேவனுடைய நினைவுகளும் ஒன்றாக இருக்கிறதா அதை பார்க்கணும். அதோனிராம் ஜட்சனுக்கு இந்தியாவில் வந்து ஊழியம் செய்யறதா விருப்பமா. அவர் பர்மால போய் ஊழியம் செய்யறத நினைக்கவே இல்லை. அப்படி அவர் ஊழியம் செய்வார்னு அவர் யோசிக்கவே இல்லை. அவர் அதை விரும்பவும் இல்லையா. அவர் இந்தியாவில் தான் வந்து ஊழியம் செய்யணும்னு நினைத்தார். ஆனால் ஆவியானவர் அவரை பர்மாவுக்கு வழி நடத்திட்டு போனதுனால 6 வருஷம் பர்மால ஊழியம் செய்த போதும் ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலையா. இதுதான் சோதனை. அப்ப மனசுல என்ன நினைக்க தோணும், இது தேவ சித்தம் இல்லை போல. ஒருவேளை நான் இந்தியாவில் இருந்திருந்தா நிறைய ஆத்மாக்கள் என்ன செஞ்சிருக்கலாம், ஆதாயம் பண்ணி இருந்திருக்கலாம். அதனாலதான் எனக்குள்ள அந்த எண்ணம் மேலோங்க என்ன செஞ்சிருக்கு அப்படி நினைச்சிருக்கலாம்ல. அப்ப ஒரு ஆத்மாவை கூட ஆதாயம் பண்ணாம இந்த பர்மால நான் இருக்கிறேன்னா இது வேஸ்ட். அப்ப தப்பான ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு, நிறைய வாய்ப்பு. ஆனா அதோனிராம் ஜட்சன் அப்படி நினைக்கல. ஏன்னா ஆவியானுடைய வழி நடத்துதல் அவர் உணர்ந்ததுனால அந்த 6 வருஷம் அந்த பர்மீஸ் லாங்குவேஜை படிச்சு பைபிளை டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டார். ஆரம்பத்தில் ஒரு முன்னேற்றமும் ஊழிய வளர்ச்சியும் இல்லாதது போல் தோன்றியது. ஆனா அவருடைய ஊழியத்து நிமித்தம் லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. நூற்றுக்கணக்கான சபைகள் அவர் மூலமாய் ஸ்தாபிக்கப்பட்டது. ஏராளமான ஊழியக்காரர்கள் அவர் மூலமாய் உருவாக்கப்பட்டார். அப்போ அவருடைய விருப்பம் இந்தியானுங்கிறத, கர்த்தருடைய விருப்பம் பர்மால இருக்கிறத அறிந்து செயல்பட்டதுனாலதான் இந்த அச்சீவ்மெண்ட், இந்த ரிசல்ட். டேவிட் லிவிங்ஸ்டன் அவருக்கு ஆசை சீனால போய் ஊழியம் செய்யணும். அவருக்கு ஆப்பிரிக்காவுக்கு போகணும்னு எண்ணமே கிடையாது. ஏன்னா ஆப்பிரிக்கா அந்த நாட்களில் ரொம்ப பயங்கரமான ஒரு இடம், ஆபத்தான ஒரு இடம், வசதிகள் வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. ஆனா இவருக்கு ட்ரீம் சைனால போய் ஊழியம் செய்யணும். ஆனா அந்த சீன தேசத்துல அந்த நாட்களில் ஒரு யுத்தம் நடந்துட்டு இருந்திருக்கு. அதனால ஒரு சட்டம், வெளிநாட்டு மிஷினரிகள் யாரும் இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் சீனாவுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, நுழையக்கூடாதுன்னு சட்டம் போட்டான். அந்த நாட்களில் தான் ராபர்ட் மொஃபட் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன், அவர் ஊழியத்திற்காக வந்தவர், ஆப்பிரிக்காவுடைய நிலைமையை விவரித்து சொல்லி, அங்க ஊழியம் செய்யறதுக்கு யாருமே இல்லை, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பரிதாபமான நிலையில இருக்கிறாங்க, அந்த இடத்துல யார் போய் ஊழியம் செய்வார், ஆண்டவருடைய இதயம் கதறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அழைப்பை கேட்டபோது இவர் நினைச்சாராம், அந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் நம்ம ஏன் சும்மா இருக்கணும், அது வரைக்கும் ஆப்பிரிக்காவில் போய் என்ன செய்யும், ஊழியம் செஞ்சுட்டு வரணும்னு போனவர் தான். ஆனா அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது ஆப்பிரிக்கா தான் அவருக்கு கர்த்தர் வைத்திருந்த இடம். அன்னைக்கெல்லாம் வழிகளே கிடையாது, அவர் நடந்து போறது பாதையே அவர் தான் உண்டாக்குனார். பயங்கரமான காட்டுவாசிகள் மத்தியில அவர் உயிர் தப்பி பிழைப்பதே அரிதா இருந்தது. கொடிய விலங்குகளுக்கு மத்தியில அவர் தப்பிப்பதே கடினமா இருந்தது. ஆனா அந்த இருண்ட கண்டத்துல ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் அவர் மேல ஒரு திட்டம் வைத்திருந்தார் என்பதை அவர் புரிந்து கொண்டதுனால இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் எவ்வளவு பெரிய எழுப்புதல். இத மாதிரி அனுதினமும் ஆண்டவர் என்னிடத்தில் என்னை எதிர்பார்க்கிறார், எப்படி ஆவியானவர் என்னை நடத்துகிறார் என்பதை புரிந்து நீங்க நடந்தாதான் உங்க லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும், நல்ல ரிசல்ட் இருக்கும். பிலிப் சக்சஸ்ஃபுல்லா சமாரியன் சிட்டில சூப்பர்வா மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு. அங்க அவருக்கு பட்டணத்தையே மகிழ பண்ணக்கூடிய அளவுக்கு கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தார். செட்டில் ஆகணும்னு என்ன செஞ்சிருக்கலாம், சூப்பரா சமாரியன் சிட்டியில் என்ன செஞ்சிருக்கலாம், அங்க செட்டில் ஆயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற தெற்கு முகமாக காசாவுக்கு நேரா போன்றார். திரும்ப சொல்றார், அந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொள்கின்றார். வேகமா ஓடி போய் சேர்ந்து அங்க ஒரு மந்திரி, அவன் ஆப்பிரிக்கன் ரீஜியன்ல இருந்து வர, எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்தவன், அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஒரு விசுவாசிய ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டுக்கு போறார். அந்த நாட்களில் அங்க சுவிசேஷம் பரவுவதற்கு ஆண்டவர் ஒரு தீயை எப்படி பற்ற வைக்கிறார் பார். அல்லேலூயா. இத மாதிரிதான் நீங்களும் நானும் சொல்லணும், என் விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவரே, நான் நினைக்கிறபடி அல்ல ஆண்டவரே, உங்க விருப்பம்தான், நீங்க நினைக்கிறது தான் என் வாழ்க்கையில நடக்கணும், அதைத்தான் நான் செய்ய விரும்புறேன்.
இதை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா கம்மிங் இயர் எப்படி இருக்கும்? ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க நினைக்கிறத காட்டிலும் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்வார். உங்க வழியில நடக்க, உமக்கு பிரியமானதை செய்ய என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தான். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே இயேசுவே, துணையாளரே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பாசமே. தகப்பனே, நீர் நியமித்த வழியிலே நடப்பதற்கு, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இந்த அர்ப்பணிப்பில் உண்மையாய் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள் அவங்களை நேர் வழியா நடத்துங்க, ராஜ பாதையில நடத்துங்க. அந்த வருஷங்களிலே நெய்யாய் பொழியும் என்ற வசனத்தின்படி ஆசீர்வாதங்கள் பொழிவதா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.